Hi Elargo, welcome to my YouTube channel. It's me, Pramisha Gerald. என்ன கதை கேட்க ரெடியா? கதை கேட்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கதை முத்து செல்வி ரெண்டு பேரோட ரொமான்டிக் கதை. ஓகேவா? முத்துவோ செல்வியோ கிராமத்தில் ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. முத்து காலையில் எழும்பி வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வராரு. அப்போ கையில் எதையோ மறைச்சி மறைச்சி கொண்டு வராரு. அவங்கல்ல செல்வி அவங்க வந்து காலையில் துவச்சி காய போட்ட துணிகள் எல்லாமே இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே பண்ணுற மாதிரி அவங்க வந்து எல்லாமே மடித்து காலையில் காய போட்ட துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நல்லா மடித்து அயன் போட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வீட்டு வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. இவர் ஏதோ மறைச்சி மறைச்சி கொண்டு வராரு வீட்டுக்குள்ளாடி. வேலையில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க செல்வி. அவங்கக்கிட்ட மெதுவாக பின்னாடியே வந்து தட்டுற ஹஸ்பண்டை திரும்பி பார்த்து செல்வி சொல்கிறா, என்ன அப்படின்ட்டு அரட்டுற தொனியில் சொல்கிறா. கேட்குறா, லஞ்ச் பாக்ஸ் ஏதாவது விட்டுட்டு வந்துட்டியா? அதான் வந்து நிற்கிறியா அந்த மாதிரி. அவன் சொல்கிறா, இல்லை இல்லை அப்படின்ட்டு மறைச்சி வச்சிருக்க அந்த பூவை எடுத்து காமிக்கிறான். அந்த பூவை பார்த்துட்டு செல்வி சந்தோஷப்படுவான்னு பார்த்தா கண்ட மட்டுக்கு திட்ட ஆரம்பிக்கிறான். காய்கறி பழங்கள் எல்லாம் எவ்வளோ விலை ஏறி போய் கிடக்கு. இந்த பூ வாங்கிட்டு வந்த காசுக்கு அரிசியாவது வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் திட்டிக்கிட்டே இருக்கிறா. இவன் பொறைச்சி அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அவளை. இப்போ மல்லிப்பூவெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்குறா அவ. பார்த்துட்டே இருந்த முத்து திடீர்னு சொல்கிறான், நான் இந்த பூவை வாங்கி கொடுத்து என் பொண்டாட்டி பூ மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை சொல்லலான்னு வந்தேன். நீ என்னன்னா இப்படி சொல்கிற, திட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்ட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்றான். சரி இவ திட்டிகிட்டே தான் இருக்க போகிறா அப்படின்ட்டு நினச்சி டக்குன்னு போகுது வந்து பக்கத்தில் வச்சுட்டு எழும்பி போகிறதுக்கு முத்து எழும்புறான். அவளுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. செல்வி உடனே அப்படி பார்த்துட்டே நிற்கிறா. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றா. கோவத்தெல்லாம் தணிச்சிட்டு சொல்கிறா, எதுக்கு இவ்வளோ கோவம்? உட்காருங்க, என் தலையில் இந்த பூவை வச்சு விட்டுட்டு போங்க அப்படின்றா. சரி அப்படின்ட்டு முத்துவும் அந்த பூவை எடுத்து தலையில் வச்சு விட்றதுக்கு வர்றான். வைக்க வரும்போது ஒரு வண்டு டக்குன்னு உள்ளேருந்து வெளியில் வருது. வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் முத்துவோட மூக்குலேயே போய் உட்காந்துக்குது. ஐயோ அம்மான்ட்டு கத்திக்கிட்டே பயந்துக்கிட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஓடுறான். செல்வி நின்று சிரிக்கிறா. அவளுக்கு அப்போ பார்த்து வெக்கல் வேற வந்தது. அக்குன்னு சொல்லி சொல்லி சிரிக்கிறா. முத்து பார்க்குறா அவளை. பார்த்துட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிக்கிறாங்க. மல்லிப்பூ கையில் இருந்ததுனால அந்த வீடு ஃபுல்லாக மல்லிப்பூவாக ஆயிடுது. அம்மா முழுசா கையில் இருந்த மல்லிப்பூவை செல்வி தலையில் வச்சு விட்றா. அவ சொல்கிறா, ஒரு வண்டை பார்த்து பயந்து வீடு ஃபுல்லாக பூவாலே அலங்கரிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிறா. முத்து செல்வியை கெட்டி பிடிச்சி அவ நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குறான். இதோட கதை முடிஞ்சிடுச்சு. ஆனால் மானே தேனே பொன்மானே அது மட்டும்தான் காதலா? தமிழ்நாட்டில் முக்கால்வாசி வீட்டில் இப்படி தான் காதல் ஓடிட்டுருக்கு. யார் யார் வீட்டில எல்லாம் இந்த மாதிரி இருக்குது? எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான்ப்பா. ஃபுல்லாக பாசமாகவும் இல்லை, எப்பவும் சண்டையாட்டும் இல்லை. அப்படி நம்ம தமிழ்நாட்டில் இந்த கப்புள் மாதிரியே தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வே ஆஃப் ரொமான்ஸ் தான் நிறைய வீட்டில் ஓடிட்டுருக்கு. பாய் எல்லாருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.